இந்த 4 கேரக்டர்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணா இருக்கலாம். 4 கேரக்டர்ஸுமே சைக்கலாஜிக்கலாக ப்ரூவ் ஆன விஷயங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் ஃபஸ்ட்டு யாரையாவது மீட் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மைல் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்மைல் பண்ணுறது சிம்பிளான ஒரு விஷயந்தான், பட் ஆனால் அது ஒருத்தரோட பர்சனாலிட்டியில் இன்ட்ரெஸ்டான ரோல் ப்ளே பண்ணும். ஸ்மைல் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன்ற மாதிரி மற்றவங்களுக்கு கன்வே பண்ணும். செகண்ட் ஒன், உங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸை யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ஜென்ரலாகவே நம்மளை சிரிக்க வைக்கிறவங்கள நமக்கு ரொம்பவே பிடிக்கும். மாதிரி தான் யாரையும் ஹர்ட் பண்ணாத விதத்தில் உங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸை கேரக்டாக யூஸ் பண்ணி மற்றவங்களை சிரிக்க வச்சாலே உங்களுக்கு சப்கான்சியஸாக நீங்கள் ஒரு ஜாலியான டைப், ஒரு ஜாலியான பர்சன்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேர்ட் ஒன், நீங்களாக இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும், ஒரு சில கேம் கோல்ஸ், வாட் எவர் இட் இஸ், எதுவாக வேணால் இருக்கலாம். அதை நீங்கள் மற்றவங்களுக்காக மாற்றிக்காமல் உங்களோட செல்ஃபுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தாலே, சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் நார்மலாக எப்படி இருப்பீங்களோ அப்படி இருந்தாலே மற்றவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். அஸ் அ ஹியூமனாக நம்ம மற்ற மனுஷங்க மேலே ஜெனியூனாக இன்ட்ரெஸ்ட் காட்டினா, அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் காரியம் ஆகணும்னா மட்டும் போய் பேசாமல் உண்மையிலேயே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை காட்டினாலே மற்றவங்களுக்கு நம்மளை ரொம்பவே பிடிக்கும். ரெண்டாலாக நம்ம எல்லாருமே மற்றவங்ககிட்ட பேசும்போது நம்மளை பற்றி தான் அதிகமாக பேசுவோம். நம்ம கிட்ட பேசுகிற அந்த பர்சன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம், அதாவது அவங்க பேசுகிறத நம்ம கேட்க மாட்டோம். ஸோ இதுதான் பிரச்சனையே மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தங்கிட்ட 5 வருஷமாக டிரைவராக வேலை பார்த்த 9th ஃபெயிலான ஒருத்தரை காரில் ட்ராவல் பண்ணுற அந்த டைம்லேயே கன்வின்ஸ் பண்ணி தன்னோட சொந்த செலவுலேயே அந்த டிரைவரை 10th 12th பிஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு, பிஹெச்டி இன் ஹிஸ்ட்ரி படித்து டிரைவர் கதிரேசனாக இருந்தவர் ப்ரொஃபஸர் கதிரேசனாக மாற்றின டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அந்த டைமில் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அஸ் அ பிரசிடெண்ட்டாக அவர் இதெல்லாம் செய்யணுன்ற அவசியமே இல்லை. ஆனாலும் அவர் மற்றவங்க மேலே ஜெனியூனாக இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால தான் எல்லாருக்கும் அவரை ரொம்பவே பிடிக்குது. நான் இந்த வீடியோ மேக் பண்ண ரீசன் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற பெஸ்ட்டு கேரக்டர் என்னன்னு கேட்டிருந்தாரு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது பர்சனலாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from FFT.